சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோடு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காட்சிகள் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ பாதி தாங்க நடந்திருக்கு. இன்னும் பாதி நாளைக்கு தான் நடக்க மாட்டுக்கு. இப்ப ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி கோயில் இருக்கிற இடத்த சொல்றாங்க. ரோகிணி நானும் இதே கோயில்ல தான் இருக்கேன். இங்க எதுக்காக வந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னமோ தெரியல. 2 பேரும் ஒரே கோயில்ல தான் இருக்கோம். நீ வந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல மறுக்கிற ரோகிணி அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு ரோகிணி அங்க கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி அங்க பூஜை நடக்கிற இடத்துக்கும் ரோகிணி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பூஜைக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்லி ஐயர் சொல்றாப்ல. அப்ப வந்து அண்ணாமலை, முத்து நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல இந்த வீட்டு மருமக தான் எடுக்கணும் அப்படின்னு ஐயர் சொல்ல, உடனே மீனா கைக்கு அந்த குடம் போகுது. நம்ம மீனாவும் குடத்த எடுத்துக்கிட்டு குளத்துக்கு தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வந்தா, எங்க குளத்தங்கரையில திதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த திதியில ரோகிணியோட அப்பா போட்டோவ வச்சு திதி குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோகிணியோட அம்மா வந்து, "இது என்னோட ஒரே பொண்ணு. இந்த பொண்ணோட பையன் தான் கிறிஸு" அப்படின்னு வாயால சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே மீனா கேட்டர்றாப்ல. கேட்ட அதிர்ச்சியில குடத்த கீழ போட்டர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களும் நம்ம மீனாவ பாத்தர்றாங்க. அதுக்கப்புறம் திதி முடிஞ்சதுக்கப்புறம் ரோகிணி வந்து, "எப்ப வந்த மீனா?" அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி கேட்க, நம்ம மீனாவுக்கு பயங்கர கோபம் வந்து பலார்னு ஒரு கன்னத்துல அறைய விட்டு, "நீ எந்த அளவுக்கு மோசமானவ" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணிய மட்டும் இல்ல, ரோகிணியோட அம்மாவையும் சேர்த்து தான் திட்டுறாங்க. "இந்த அளவுக்கு நீங்கலாம் கீழ்த்தனமா நடந்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஒரு குழந்தைய வச்சு எப்படியெல்லாம் நீங்க கேம் விளையாண்டுருக்கீங்க" அப்படின்னு மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "நான் இப்பவே போய் இந்த விஷயத்த சொல்லப் போறேன்" அப்படின்னு கிளம்ப, ரோகிணி மீனாவோட கால்ல விழுந்துகிட்டு, "நீங்க போய் சொன்னீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்" அப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு, "நீயாவது தற்கொலை பண்ணிக்கிறத, அது அடுத்தவங்கள சாவடிச்சு தான் உனக்கு பழக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மீனா கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. பின்னாடியே வந்து கிறிஸு மீனாவோட கைய பிடிச்சுட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாப்ல. அப்பவும் நம்ம மீனாவோட மனசு இறங்கவே இல்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.